அத்தியாயம் 7. இருவகை அறிவும் சாதனையும். மனிதன் ஒரு விதையைப் போன்றவன். விதையானது முளைத்து செடியாகி தொடர்ந்து வளர்ந்து மரமாவதைப் போல மனிதனும் வளர்ந்து முழுமைப்பேற்றை அடைய வேண்டியிருக்கிறது. இந்த லட்சியத்தை அடைய மனிதன் இருவகை அறிவுத்துறையில் தேர்ச்சி பெற வேண்டும். முதலாவது உலக அறிவு, அதாவது தோற்றமளிக்கும் பிரபஞ்சம் பற்றிய அறிவு. இரண்டாவது மறுமை உலகை பற்றியது. முதலாவது வாழ்வதற்குரிய வழிகளை வழிவகுக்கிறது, அதாவது ஜீவன் உபாதி. இரண்டாவது வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய உதவுகிறது, அதாவது ஜீவன் பரமாவதி. வாழ்வதற்குரிய உபாயங்கள் அன்றாட வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்கின்றன. தேவைப்படும் போது அவற்றை பெற வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும், அல்லது அவற்றை அடைவதற்குரிய திறமையை பெற வேண்டும். வாழ்வின் குறிக்கோளை பற்றிய அறிவில் எதற்காக ஒருவன் வாழ வேண்டும், நமக்கு தென்படும் இவை அனைத்தையும் படைத்தவர் யார், நான் என்பது, அதாவது தனியாக பிரிந்து நிற்கும் இந்த நான் என்பது எது முதலிய தற்சோதனை வினாக்கள், அதாவது விசாரணைகள் அடங்கியுள்ளன. இந்த விசாரணையின் விளைவாக நமது லட்சியம் என்ன என்பது தெளிவாகிறது. சகல சமய சாஸ்திரங்களும் அவற்றில் உள்ள பலவிதமான நீதி நெறிகளும் தெரிவிக்கும் பிரச்சனைகள் இவ்வுலக எல்லைகளை கடந்தவை. அவை நாம் ஏன் இங்கு இருக்கின்றோம், வாழ்வதற்குரிய இந்த வாய்ப்பை தகுதி உடையதாக உண்மையில் நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்ற வினாக்களாகும். மனிதன் இவ்வுலகில் எப்படி வாழ்ந்தால் அது மிக மிக நன்மை நல்குவதாக இருக்கும், ஒழுங்கான கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வது என்பதே அதற்குரிய விடை. உண்மையான கல்வி இந்த கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் கூர்ந்து கவனிக்க பயிற்சி அளிக்க வேண்டும். இவ்வுலக அறிவில் தேர்ச்சி பெறும் பொருட்டு நாம் அதிக ஸ்ரத்தையும் மிகுந்த தனி துன்பங்களையும் அனுபவிக்கின்றோம். உடல் வலுவான உடற்கட்டை முன்னிட்டு சில உணவு கட்டுப்பாடுகளை நாம் கடுமையாக பின்பற்றுகின்றோம். அவ்வாறே நமது குறிக்கோள் எதுவாக இருப்பினும் அதற்கு பொருத்தமான கட்டுப்பாடுகளை பின்பற்றுகிறோம். ஒழுக்கமான எண்ணத்தாலும் நடத்தையாலும் அடையும் லாபம் என்ன? விதிகளும் நடைமுறைகளும் முதலில் ஆரம்ப பயிற்சிகளாக இருக்கும். அதன்பின் அவை புலன்களின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைகள் இருக்கின்றன என்று ஒருவர் அறிந்து கொள்ள வழிவகுக்கும். அதன்பின் மனத்திற்கு எட்டாத பகுதியிலும் மானிட உடல் ஆற்றல்களால் அடையக்கூடிய தொடுவான எல்லைக்கப்பாலும் கூட செல்ல முடியும். இறுதியில் அனைத்திலும் உள்ளார்ந்திருக்கும், அதாவது பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கும் ஒன்றே ஒன்றை, சத்தியத்தின் சிறந்த சத்தியத்தை ஒருவர் உணர்கிறார், அனுபவிக்கின்றார். இந்த விழிப்புணர்வில், இந்த நம்பிக்கையில் ஒருவர் நிலைக்கும் போது அவர் ஆனந்தத்தால் நிரம்பப்படுகின்றார். இதுதான் வித்யா, அதாவது உண்மையான கல்வியை பெறுதலாகும். மிக சிறந்த கல்வி திட்ட செயல்முறை மூலம் பெறும் மிக உயர்வான குறிக்கோளாகும். இந்த செயல்முறைக்கிடையே தற்செயலாக சமுதாயத்தில் லட்சிய அமைப்பு பற்றியும் மனிதர்களுக்கு இடையே நிலவ வேண்டிய மிகவும் விரும்பத்தக்க இணக்கம் பற்றியும், மக்கள், நாடுகள், இனங்கள், சமுதாயம் முதலியவற்றுக்கிடையே இருக்க வேண்டிய நலம் தரும் உறவு பற்றியும், அன்றாட வாழ்விற்குரிய மிக சிறந்த வழிமுறைகளையும் நடத்தைகளையும் பற்றி வித்யா அறிவுரை பகர்கிறது. மானிட முன்னேற்றத்திற்கு தேவையான அளவுக்கு வித்யா இதயத்தில் மிக மிக ஆழமாக பதிக்கிறது. பணிகள் அனைத்திலும் சத்தியம் எனும் லட்சியத்தில் பிடிப்புடன் இருக்க வேண்டிய பணி ஆசிரிய பணி. ஆசிரியர்கள் சத்தியத்தை விட்டு விலக்கும் போது சமுதாயம் சீர்குலைகிறது.
உலக நடைமுறைகளை பற்றிய பழக்கமில்லாத ஆயிரக்கணக்கான, அதாவது மென்மையான கபடமில்லா குழந்தைகள் ஆசிரியர்கள் மூலம் கல்வி பெறுகின்றனர். அவர்களது போதனையின் செல்வாக்கும் ஆளுமையின் செல்வாக்கும் பேராற்றல் பெற்றது, நீடித்து நிற்பது. எனவே ஆசிரியர் தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் குழந்தைகள் மூத்தவர்களின் பழக்கங்களையும் நடத்தைகளையும் இயல்பாக பழகக்கூடியவர்கள். இது எப்போதும் நிலவும் ஒரு ஆபத்து. தீய இயல்புகள் பாதிக்கப்படும் ஆயிரக்கணக்கானோரிடம் அழுத்தமாக பதியும் போது சமுதாயம் மாசடைகிறது. காலப்போக்கில் அந்த சமுதாய தீமை ஏதாவது ஒரு வழியில் ஆசிரியரையும் தொற்றிக்கொள்கிறது. இப்படிப்பட்ட பாடத்தையா ஓ இறைவா எனக்கு போதித்தீர்கள்? இப்படி ஒரு கவிதை கூறுகிறது. ஒரு நாள் தனது மாணவர்களாலேயே ஆசிரியர் எள்ளி நகையாடப்படுகின்றார், அவமானப்படுத்தப்படுகின்றார். எனவே ஆசிரியர் முழுக்க முழுக்க ஒழுக்கம் நிரம்பியவராக இருக்க வேண்டும். அரசனுக்கு மரியாதை அவனது நாட்டில் மட்டும் கிட்டும். நாட்டின் எல்லைக்குள் தான் அவன் கௌரவிக்கப்படுகின்றான். ஆனால் ஒழுக்கமுள்ள மனிதனுக்கு எல்லா நாடுகளிலும் மரியாதையும் புகழும் போற்றுதலும் கிட்டும். ஒருவர் உடல் அழகில் நிகரற்றவராக இருக்கலாம், வசீகரமான இளமை பொலிவு மிக்கவராக இருக்கலாம், வாழையடி வழியாக அதி உன்னத அந்தஸ்தை உடையவர் என்று பெருமை கொள்ளலாம், புகழ்பெற்ற அறிஞனாக இருக்கலாம். ஆனால் அவனிடம் ஆன்மீகம், அதாவது வித்யா வலியுறுத்தும் கட்டுப்பாடும் சீலங்களும் இல்லையேல் மனம் பரப்பாத வெறும் அழகு மட்டும் உடைய மலராகவே அவன் கருதப்படுவான். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இளம் வயதில் தான் அன்னையுடன் நாடகத்திற்கு சென்றபோது அதில் ஸ்ரவணன் அவனது பெற்றோர்களிடத்தில் செலுத்திய ஈடுபாட்டை பார்த்துவிட்டு அவரும் ஸ்ரவணனாக மாற வேண்டும் என்று முடிவு செய்தார். ஹரிச்சந்திரனின் சீலத்தை விடாப்பிடியுடன் பின்பற்ற வேண்டும் எனும் வைராக்கியம் ஏற்படும் அளவுக்கு ஹரிச்சந்திரா நாடகம் காந்திஜியிடம் அத்தனை அழுத்தமாக பதிந்துவிட்டது. இவை அவரிடம் ஏற்படுத்திய மாபெரும் மாற்றத்தால் தான் அவர் மகாத்மா ஆனார். காந்திஜி பள்ளிக்கு சென்றபோது அவருக்கு தவறாக வழிகாட்டிய ஒரு ஆசிரியர் இருந்தார். ஆனால் காந்தி அவரது அறிவுரையை பின்பற்றவில்லை. அதன் விளைவாகத்தான் அவரால் நாட்டு சுதந்திரம், அதாவது ஸ்வராஜ்யத்தை வாங்கித்தர முடிந்தது. இந்த பாரத மண்ணில் ஆயிரம் ஊக்கம் மிக்க எதிர்கால மகாத்மாக்களாக தகுதியுள்ளவர்கள் இருக்கின்றார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக ஆன்மீக கல்வி, அதாவது ஆத்ம வித்யாவை கற்ற அனுபவித்த ஆடவரையும் பெண்டரையும் காண்பிக்க வேண்டும் என்பதுதான். பாரதத்தின் தொன்மையான கலாச்சாரம், அதாவது சனாதன தர்மம் அதி உன்னதமான மதிப்புடையது என்று பாரத நாட்டவர்களால் மட்டுமல்ல, எல்லா நாடுகளைச் சார்ந்த மக்களாலும் பாராட்டப்பட்டது. அது பிரபஞ்சம் முழுவதும் புகழ்பெற்று திகழ காரணம் அது வேதங்களை அடிப்படையாக கொண்டிருப்பதனால்தான். வேதோ அகிலோ தர்ம மூலம். நீதி நெறிகள் அல்லது தர்மத்தின் கோட்பாடுகள் அனைத்துக்கும் மூலம் வேதங்களே. விலங்குகள், உயிரினங்கள் அனைத்தினுள்ளும் அதி உயர்வாக உள்ள மானிட அந்தஸ்தை காப்பாற்றுவதற்கு தேவையான மனப்பான்மைகளும் செயற்பாடுகளும் தர்மத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. மனிதன் ஏற்றுக்கொண்டு வாழ்வில் பின்பற்றக்கூடிய கடமைகள், உதவிகள், உரிமைகள் ஆகிய அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட புதையல் பேழைகள் வேதங்களாகும். பண்டைய குருகுலங்களில் குருவிடம் கல்வியை கற்று முடித்தபின் மாத்ருதே ஓ பவா, அதாவது அன்னை உனது தெய்வமாக இருக்கட்டும், பித்ருதே ஓ பவ, அதாவது தந்தை உனது இறைவனாக இருக்கட்டும், ஆச்சாரியதே ஓ பவ, அதாவது குரு உனது கடவுளாக இருக்கட்டும், சத்யம் வத, உண்மையை பேசு, தர்மம் சர, அறத்தை செயல்படுத்து,
நா இதராணி, வேறு வழிகளை பின்பற்ற வேண்டாம் முதலிய அற்புதமான அறிவுரைகளை அவன் சீடனுக்கு வழங்குகின்றார். இப்படிப்பட்ட குருவின் அறிவுரை வேறு நாட்டு மாணவர் எவருக்கும் கிட்டுவதில்லை. இங்கே சில கட்டளைகள் தரப்பட்டுள்ளன. அதர்மமான செயல் அனைத்தையும் நிறுத்துக, உன் முன்னேற்றத்திற்குரிய செயல்களில் மட்டும் ஈடுபடுக. அந்த கட்டளைகளில் உள்ள அறிவுரை இது. இந்த கட்டளைகளை குறிப்பிடும் வேதங்களும் உபநிஷதங்களும் உலக அமைதிக்காக வழிபடும் முறையாக சாந்தி 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 என்று மும்முறை கூற வேண்டும் என்கின்றன. சீடனுக்கு அளிக்கப்படும் அறிவுரையின் ஒவ்வொரு பகுதியும் அதிக ஆற்றல் மிக்கது. தர்ம வியாதன் என்பவன் தாய் தந்தையருக்கு பய பக்தியுடன் செய்த சேவை மூலம் நிரந்தர புகழ் அடைந்தான். சத்தியத்தை இடைவிடாமல் பின்பற்றியதன் மூலம் ராமனும் அரிச்சந்திரனும் என்றும் அழியா புகழ் உடலை பெற்றனர். நன்னடத்தை மூலம் சாதாரண மனிதர்கள் மகா புருஷர்களின் நிலையை அடைந்தனர். உயிரினங்களுக்கு துன்பம் செய்வதிலிருந்து புத்தர் விலகி நின்றார். அவர் அகிம்சையை, அதாவது இன்னா செய்யாமையை, பரமோ தர்ம, அதாவது அதி உயர்வான ஒழுக்கம் என்று வர்ணித்தார். அதனால் அவர் ஜகத்குருவாக மதிக்கப்பட்டார். வேதம் விதித்தபடி இந்த கட்டுப்பாடுகளையும் நியதிகளையும் பின்பற்றுவதுதான் உண்மையான தவம் அல்லது துறவு வாழ்க்கையாகும். முக்கருவிகளில், அதாவது திரிகரணங்களில் முதன்மையானது மனமாகும். பற்று, தீவிர ஆசை, மனக்கிளர்ச்சி முதலியவை நுழையா வண்ணம் மனதை நாம் காப்பாற்ற வேண்டும். மிக மிக மோசமான இத்தீய இயல்புகள் மனத்தில் இயல்பாக உள்ளவை. காமம், குரோதம், பேராசை, பற்று, கர்வம், பொறாமை முதலிய அலைகள் மனதில் கொந்தளித்து எழுகின்றன. இந்த ஆறும் மனிதனின் அகப்பகைவர்கள். முதல் இரண்டும் மற்ற நான்கனையும் தம்முடன் இழுத்து வருகின்றன. முதல் இரண்டிலிருந்து விடுபட்டு ஆன்மீக பாதையில் முன்னேற நாம் சாதனையை பயின்றாக வேண்டும். வித்யா மூலம் நாம் இந்த சாதனைகளை கற்றுக்கொள்கின்றோம்.